ஹாய் கைஸ், இன்டர்வியூவர் விஷ்ணுவை கேட்குறாங்க. வீக்கெண்ட் ஆனால் வேறு விஷ்ணுவா மாறிங்களே ஏன்னு கேட்குறாங்க. அதுக்கு விஷ்ணு சொல்கிறான், நான் ஹவுஸ்மேட்ஸுக்கு ஃபேவர் பண்ண மாட்டேன், அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சொல்ல மாட்டேன், கேமே ஒருத்தனை வெளியே அனுப்ப தான். ஸோ வீக்கெண்ட் ஆனதும் நான் லூஸ் டாக் கூட விட மாட்டேன். அப்படி ஏதாவது சொன்னேன்னா அது ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டுவாங்க. நான் பேசினா அது என்ன பாதிக்கிற விஷயமா கிடையாது, அது என்னோட ப்ரொஃபைலையும் தாண்டி என் வீடு வரைக்கும் போகும், அதனால கொஞ்சம் கான்ஷியஸாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் விஷ்ணு. பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. விஷ்ணு சொல்கிறான், எனக்கு அந்த மொமெண்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒருத்தரை நம்பி ஒன்று பண்ணுறோம், பெண்கள் சில கருத்துக்கள் வைக்கிறாங்க, அங்கேருந்த கோ கண்டஸ்டன்ஸும் சில கருத்துக்கள் வைக்கிறாங்க. 70 கேமரா உள்ள கமல் சார் முன்னாடியே இவ்வளோ தைரியமாக பேசும்போது அது உண்மையாக இருக்கும்னு நினச்சி நானும் ரெட் கார்டு தூக்கிட்டேன். ரெட் கார்டு கொடுத்து பிரதீப் அனுப்புனதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா இது ஒருத்தனை டார்கெட் பண்ணி அனுப்பிட்டாங்களா, ஸ்டாம்பிங் கேம் ஆடிட்டாங்களோன்னு தோணுச்சு. இதே தான் எனக்கும் நடந்துச்சு, ஸ்டாம்பிங் பண்ணாங்க. இப்போ பிரதீப்பை பற்றி உங்களுக்கு என்ன புரிதல்னு கேட்குறாங்க. விஷ்ணு சொல்கிறான், பிரதீப் ஒரு நல்ல பிளேயருங்க, பிரதீப்பை எமோஷ்னலி டவுன் பண்ணலாம், அது நிறைய பேர் பண்ணாங்க, பிரதீப் வந்துட்டு நல்லவங்க, அதனால தான் மக்கள் சப்போர்ட் அவனுக்கு இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு விஷ்ணு சொல்றான். பிரதீப்பை மட்டும்தான் அந்த மாதிரி நடத்திருக்காங்களா இல்ல விஷ்ணுக்கும் நடக்கலையான்னு கேட்கறாங்க. விஷ்ணு எல்லாருக்குமே நடந்திருக்கு, எமோஷனலா ஒருத்தனை டவுன் பண்ணி டைவர்ட் பண்ணி வெளியே அனுப்பிடுறாங்க, அதை தான் கேமா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கும் பூர்ணிமாவுக்கும் இடையில இருந்த ஃபீலிங் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்பான இன்டர்வியூ பண்றேன்னு கேட்கறாங்க. அதுக்கு விஷ்ணு சொல்றான், அவங்க மேல இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பாண்டிங்கை தாண்டி சில விஷயங்கள் இருந்துச்சு, அது என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டேன், ஏங்க உங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். அவங்க வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க, அதோட அப்படியே விட்டாங்க, நானும் அதோட மறந்துட்டேன். இப்போ பூர்ணிமானா என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறாங்க இன்டர்வியூ பண்ணுறவங்க. இப்போ எதுவுமே இல்லைங்க, வெளியே வந்து நிறைய விஷயம் பார்த்துட்டேன், எனக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு புரியுது. பூர்ணிமா என்னை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கும் இல்லை என்னை வச்சு ஒரு கேம் ஆடுறதுக்கும் எல்லாத்துக்குமே மாயா இன்ஃப்ளூஸ் இருக்குன்றது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. மாயா அப்படின்னா என்ன நினைக்கிறீங்கன்னு விஷ்ணு கேட்குறாங்க. விஷ்ணு சொல்கிறான், மாயா ஒரு மாயை, பிரதீபா கூட இருக்கட்டும், அவன் நல்லவன், காட்ஸ் கிரேஸ், அவன் அதுலேருந்து மீண்டு வந்துட்டான். இந்த மாதிரி வெளியிலேருந்து மக்கள் அவனுக்காக நிற்கலைன்னா அவன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும். அதுக்கப்புறம் விஷ்ணு சொல்கிறான், நான் ஸ்மார்ட்டாக ஆடி ரேபிட் கேமில் ஜெயிச்சிட்டேன், அது மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஏற்றுக்கவே முடியல. டைட்டில் வின்னிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. விஷ்ணு சொல்கிறான், எனக்கு என்னன்னா அந்த டிராஃபி ஒரு நல்ல ஜென்யூன் கைக்கு போகணுன்ற இது ஃபீலிங் இருந்துச்சு. அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட போகக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அந்த விஷயத்தில் அர்ச்சனா ஒரு குட் பர்சன், வெளியில் வந்து நிறைய இடத்துல எனக்காக நின்றுருக்கா அர்ச்சனா. அதை பார்க்கும்போது ஐயோ இவங்ககிட்ட இத்தனை நாளாக க்ளோஸாக பழகாமல் போயிட்டோமேன்னு தோணுச்சு. ஸோ அதனால் அர்ச்சனா கைக்கு டைட்டில் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் அதனால தான் அர்ச்சனா ஜெயிச்சப்போ ட்ராஃபி லிஃப்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்த கூடவே. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.